ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த 25/1/2026 ரத சப்தமி தினத்தில் சப்த மாதர்கள் வழிபாடு செய்த சப்த மங்கை தலங்களை மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக நாம் ஆன்மீக யாத்திரையாக தரிசனம் செய்ய வந்திருந்தோம். அந்த வகையில் சப்த மங்கை தலங்களில் முதல் தலமான சக்கர மங்கை தலம் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சக்கர வாகேஸ்வரரையும் தேவநாயகி அன்னையும் தரிசனம் செய்யறதுக்காக வந்திருந்தோம். தேவநாயகி அன்னை சன்னதிக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா வருகின்ற 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நாளில் நமது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனல் சார்பாக மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக பஞ்ச வைத்தியநாதர் ஆலயங்களை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். பிரதோஷம் வரக்கூடிய நாளில் இந்த பஞ்ச வைத்தியநாதர் ஆலயங்களை தரிசனம் செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும். மேலும் மாத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய நந்திபவான் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் மாதிரியே நெற்றி கண்ணோடு காணப்படுவார். அவருக்கு பிரதோஷ வேளையில் தன்வந்திரி சித்தரை சூட்சம வடிவில் மூலிகைகளால் அபிஷேகம் செய்கிறதா சொல்லப்படுது. பிரதோஷ வேளையில் நெற்றிக்கண்ணோடு இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை தரிசனம் செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நோய்கள் இருந்தாலும் நீங்கும். அதனால தான் 1/3/2026 அன்றைய தினம் நாம் பிரதோஷ வேளையில் பஞ்ச வைத்தியநாதர் ஆலயங்களையும் செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய சில ஆலயங்களை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து 1/3/2026 காலை 6 மணிக்கு இந்த யாத்திரை தொடங்கும். இதற்கான கட்டணம் ரூபாய் 2000. யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற ஜிபே எண்ணில் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். ஒரு குண்டம் காணப்படும், குங்குளிய குண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கவும், ஆண்கள் சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெறறதுக்காக இந்த குங்குளிய குண்டத்தில் குங்குளிய சாம்பிராணியை போட்டு இந்த குண்டத்தை வலம் வழிபாடு செய்வோம். அந்த வகையில் நமது யாத்திரையில் கலந்து கொண்ட அனைவரும் இந்த குண்டத்தில் குங்குளிய சாம்பிராணிகள் போட்டு இந்த குண்டத்தை வலம் வழிபாடு செய்தாங்க. நம்ம வீட்டில் யாராவது படுத்த படுக்கையாக இருந்து அவங்க நோயப்பட்டு அவதிப்படுறாங்க அப்படின்னா அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய இந்த குங்குளிய குண்டத்தில் குங்குளிய சாம்பிராணி போட்டு இந்த குண்டத்தை வலம் வழிபாடு செய்யும் பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க மிக விரைவிலே குணம் பெறுவாங்க. அதே மாதிரி பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும், ஆண்கள் சகல விதமான ஐஸ்வர்யங்கள் பெறவும் இந்த குங்குளிய குண்டத்தில் இந்த மாதிரி குங்குளிய சாம்பிராணியை போட்டு வழிபாடு செய்யணும். நமது யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் இந்த குங்குளிய குண்டத்தில் இந்த மாதிரி குங்குளிய சாம்பிராணியை போட்டு பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும், ஆண்கள் செய்யும் தொழில் அபிவிருத்தி அடையும், சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டி இந்த வழிபாடை செய்கிறாங்க. இதனை செய்து முடித்த பிறகு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தேவநாயகி அன்னையை தரிசனம் பண்ணாங்க. தேவேந்திரன் இந்திரன் இந்த தலத்துக்கு இங்கு அருள் பாலிக்கக்கூடிய தேவநாயகி அன்னையை வழிபாடு செய்து தான் இழந்த இந்திர பதவியை மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் நமக்கு திரும்ப கிடைக்கும். சப்த மாதர்களில் பிராமி வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. அதே மாதிரி சாபம் பெற்ற பிரம்மதேவர் இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்துக்கு மேலேயே சக்கரவாகை பறவையாக மேலேயே பறந்துட்டுருப்பார். அவரால் தனது சுயரூபத்தை அடையவே முடியாது. பிரம்மாவோட அந்த நிலை மாறுறதுக்காக பிராமி இந்த தலத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து மீண்டும் பிரம்மதேவர் சுய உருவம் பெறுறதுக்காக வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் மீண்டும் திரும்ப கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. மேலும் 1 வயதிலிருந்து 8 வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. காசியிலிருந்து வந்த நாத சர்மா மற்றும் அனவித்த தம்பதிகளுக்கு அம்பாள் 7 வடிவங்களில் காட்சி அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி அம்பாள் இந்த தலங்களில் வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமான் பார்வதிக்கு 7 விதமான காட்சிகளை தந்திருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட நெற்றிக்கண் தரிசனத்தை பார்வதி பெற்ற தலமாக காணப்படுது. அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூணிரத்தாலை புவியடங்க காத்தாலை எங்கனை பார்த்தாங்கு சமையாகிற சிவபத மனுஷ செல்வமே சிவபெருமானி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கேன் செய்யும் பொழுது அந்த குழந்தையோட உருவம் கருவில் எப்படி காணப்படுமோ அதே மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமது தமிழர்கள் இந்த
கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தூணில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து காமிக்கிறோம். அதை வந்து பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் இந்த யாத்திரையில் கலந்து கொண்ட அன்பர்களுக்கு வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறை வந்து விரிவாக வந்து எடுத்துரைக்கிறாரு. அதே இந்த ஆலயம் வந்திருந்த பக்தர்கள் வந்து ஆர்வமாக கேட்கக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் வந்து ஆலயத்துக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறு, இங்கே வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும், எந்த மாதிரிலாம் வந்து இங்கே வந்து பிரார்த்தனைகள் வந்து வைக்கணும், எந்தெந்த தினங்களில் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இங்கே யாத்திரை வந்திருந்த பக்தர்களுக்கு வந்து எடுத்துரைச்சார். அதை எல்லாமே வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டு அதை வந்து பயனடைஞ்சிக்கிட்டாங்க. செய்து கொடுக்கணும்னு சொல்லி அம்பாள்கிட்ட வந்து வர கேட்க அம்பாள் அப்படியே அம்பாள் அனுகிரகம் பண்ணுறா. அதனால தான் இந்த தலங்களில் வந்து நவக்கிரகங்கள் கிடையாது. இந்த தலங்கள் நவக்கிரகங்கள் கிடையாது. தற்காலிகமாக பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய இடம்னா பிரம்மபுரீஸ்வரர் மட்டும் தான், ஒரே ஒரு கோயில் மட்டும் தான் வந்து நவக்கிரகங்கள் இருக்கும். வேற எங்கேயும் நவக்கிரகங்கள்லாம் கிடையாது. இந்த தலங்களில் 7 தலங்களையும் பார்த்தோம்னா தற்காலிகமாக உள்ளமங்கை கொள்ள மட்டும் தான் நவக்கிரகங்கள் இருக்கும். மற்ற எந்த கோயிலும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவக்கிரகங்களே கிடையாது. ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் தான். அதனால தான் வந்து இழந்த பதவியை மீட்கப்படுத்தும் தலம். இந்த தலத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த தலத்தில் வந்து புதுசாக திருமணம் தம்பதிகள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணி வழிபட்டு போகணும் அப்படின்னா, இந்த பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவத்தினால குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மஹத்தி, இந்த மாதிரி ஒரு சுத்தி சுவாதீனம் இல்லாமல் நல்ல இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து இந்த பிரம்மா பூஜை பண்ணி நம்முடைய புத்தி சுவாதீனத்தை போற்றி கொண்ட அவசி அந்த குழந்தைகளை இங்கே வந்து திருமணம் வந்து வழிபட்டு போகணும். அந்த புத்தி சுவாதீனம் இல்லாமல், அதாவது நல்ல தேஜத்தோட அம்பாள் அதாவது சுவாமி அம்பாள் அனுப்புறதோட நல்ல ஒரு குழந்தை பிறக்குன்னு ஒரு ஐதீகம். ஒரு விவேகமான ஸ்தலம். இந்த சப்தமியில் அப்படின்னு சப்தமி பிராமணம் ஏதாவது வந்து சப்தமாக வழிபட்டு சூரியனுடைய அதாவது வந்து சுதர்சன சக்கரம் தான் சூரியன் தான் மகாபுத்தம். அதே கோட்பாட்டில் தான் வந்து சப்த மாதர்கள் வந்து வழிபட்டவார்கள். மகாபுரம் சக்கரம் கொடுக்கணும். சக்கரம் கொடுத்தது சப்த மாதர்கள் ராமி மாகேஸ்வரி கோமாரி வேணி வாராகி இந்திராணி காமந்தா சப்த மாதர்கள் வழிபட்டு மகாபுரம் சக்கரம் கொடுத்து இந்த சக்கரமாகப்பட்டது லோகத்தில் வந்து பிரகாசத்தை ஒழித்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான. அதனால தான் அப்பயே அதிகாரி இது சோழர்கள் காலத்தில் கோயில், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கூம்பெல்லாம் இருக்கும். இந்த கூம்பெல்லாம் இல்லைன்னா அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழ காலத்துக்கு முன்னாடி உள்ள கோயில். இந்த கூம்பை எங்கே இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் வந்து 2000 வருஷத்துக்கு உள்ள கோயில். என்னென்ன ஒரு தேவரை வழிபடுறாங்களோ அந்த தேவரை நவக்கிரகங்கள் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தியில் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் அவங்களுமே நம்ம போட்டுருக்கோம். அவரே குருவாக இருக்க பாம்பு இருக்கும், சுக்கரன் இருக்கும், ராகு இருக்கும், கேது இருக்கும். எல்லாமே நம்ம தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் பற்றி நம்ம தேவர்கள் வழிபட நவகிரகங்கள் இருக்காதுன்னு ஒரு தேவர்கள் நவகிரகங்கள் அடங்கிடுறாங்க. அதாவது வந்து தேவர்கள் நவகிரகங்கள் அடங்கிடுறாங்க. ஆலயத்தோட அர்ச்சகர் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் கூறி முடித்த பிறகு பக்தர்கள் வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வலம் வராங்க. ரத சப்தமி அன்னைக்கு சப்த மங்கை யாத்திரை வந்து நாம் செய்யும் பொழுது நல்ல மழை வந்து பொழிந்து காணப்பட்டது. பொதுவாக இந்த மாதிரி ஆன்மீக யாத்திரை செல்லும் பொழுது மழை வருது அப்படின்னா அது ரொம்ப நல்லது. 33 தேவர்களும் மலை ரூபத்தில் வந்து நமக்கு வந்து ஆசி வழங்குறதா சித்தர்களோட கூற்றாக வந்து காணப்படுது. நம்ம வந்து ரத சப்தமி தினத்தில் வந்து இந்த சப்த மாதர்கள் வழிபாடு செய்த தலங்களை வந்து தரிசனம் செய்யும் நாள் முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னா அனைத்து இடங்கள்லையுமே வந்து ஒரு மிதமான மழை வந்து காணப்பட்டது. சப்த மங்கை தலங்களை சப்த மாதர்கள் வழிபாடு செய்த ரத சப்தமி தினத்தில் நாம் வந்து தரிசனம் செய்யும் பொழுது சகல தேவர்களும் வந்து ஆசீர்வதிக்கும் வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாள் முழுவதும் வந்து மழை வந்து பொழிந்தே காணப்பட்டது. அடுத்ததாக புள்ளமங்கை தலம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ண வரோம். சப்த மாதர்களில் வந்து சாமுந்தி எண்ணெய் வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பேரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக காணப்படுது. இந்த மாதிரி யாத்திரை வரும் பொழுது ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஏதேனும் வந்து ஒரு விரும்பத்தகாத செயல்கள் வந்து நடைபெற்றது அப்படின்னா ஆலய நிர்வாகம் வந்து கூறியதற்கு இணங்க அந்த ஆலயம் வந்து சாற்றப்பட்டிருந்தது அப்படின்னா அன்றைய தினம் வந்து நம்மால் வந்து அந்த ஆலயங்களை வந்து தரிசனம் செய்ய இயலாது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சூளமங்கை தலத்துக்கு அருகில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்துக்கு எதிரில் வந்து ஒரு பெரிய காரியம் நிகழ்ந்து விட்டதால் வந்து ஆலய நிர்வாகம் வந்து அன்றைய தினம் முழுவதும் ஆலயத்தை வந்து திறக்கவில்லை. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூளமங்கை தலத்தை வந்து இந்த யாத்திரையில் வந்து நம்மால் தரிசனம் செய்ய இயலவில்லை. எல்லாம் இறைவன் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு சூளமங்கை தலத்துக்கு பதிலாக மீன ராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மச்சபுரீஸ்வரர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வந்தோம்.
எம்பெருமான் நாராயணன் மச்சாவதாரம் எடுத்து முடித்த பிறகு வைகுண்டம் செல்றதுக்கு முன்னாடி மச்சாவதாரத்தை வந்து நிறைவு செய்கிறதுக்காக வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து இந்த தலத்தில் வழிபாடு செய்யும் பொழுது மீன ராசிக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீங்கும். எம்பெருமான் நாராயணன் மீன் வடிவில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த அமைப்பு வந்து காணப்படும். ஆலயம் வந்திருந்த பக்தர்கள் வந்து ஆலயத்தில் வந்து தீபங்கள்லாம் ஏற்றி வழிபாடு செய்தாங்க. இந்த மச்சபுரீஸ்வரர் ஆலயம் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த லிஸ்ட்லேயே வந்து இல்லை. சூலமங்கை தலம் வந்து எதிர்பாராத விதமாக தரிசனம் செய்ய இயலாத காரணத்தினால் மீனராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய மச்சபுரீஸ்வரர் ஆலயத்தை வந்து தரிசனம் செய்கிறதுக்கான அந்த ஏற்பாடு வந்து நம்ம வந்து செய்து இந்த தலத்தை வந்து தரிசனம் பண்ணுறோம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல வந்து பாபா அருள் பலிக்கிறாரு. சப்த மாதர்கள் வந்து வழிபாடு செய்திருக்கிறோம். பிரகாரத்தை வளரும் போது சப்த மாதர்கள் வந்து அருள் பலிக்கிறாங்க. சப்த மாதர்களை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். இந்த சப்த மாதர்கள் வழிபாடு செய்த அந்த சப்த மங்கை தலங்கள் தான் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சூலமங்கை தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூலதேவர் வந்து வழிபாடு செய்து தீர்த்தவாரி வைபவத்தில் வந்து தான் முதன்மையான இடம் பெறத்துக்காக வழிபாடு செய்த தலமாக காணப்படுது. நமது இன்னொரு ஆன்மீக யாத்திரையில் வந்து சூலமங்கை தலத்தை வந்து இன்னொரு நாள் வந்து தரிசனம் செய்யலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு வரோம், அது வந்து தடைப்படுது அப்படின்னா எல்லாம் இறைவனோட சித்தம். அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அது நமக்கு வந்து தெரியாது. சித்தர்களுக்கும் இறைவனுக்குமே வந்து தெரிந்த ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த ஆலயத்தை தான் தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இறைவனும் சித்தர்களும் நினைத்து இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை மீறி வந்து செயல்பட முடியாது. இந்த மாதிரி சில விரும்பத்தகாத செயல்கள் வந்து ஆலயத்துக்கு அருகில் வந்து நடைபெறும் பொழுது நமது யாத்திரையோட அந்த எண்ணிக்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு வந்து ஏற்பட்டுருது. அந்த வகையில் தான் வந்து நம்ம வந்து எதிர்பாராத விதமாக மீனராசி தலத்தை வந்து நம்ம வந்து திடீரென தரிசனம் செய்தோம். மீனராசி தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு சப்த மங்கை தலங்களில் தாளமங்கை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரரையும் ராஜராஜேஸ்வரி அண்ணியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்வதி தேவி வந்து வழிபாடு செய்து சிவபெருமானோட பிறைச்சந்திர வடிவை வந்து தரிசனம் செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் ராஜராஜ சோழன் மற்றும் கருவூரார் சித்தர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு செய்த பிறகு தான் தஞ்சை பெரிய கோயிலை வந்து முழுவதுமாக கட்டி முடித்ததாக வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி அபிஜித் நட்சத்திர தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தாளமங்கை தலம் வந்து காணப்படுது. அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அபிஜித் முகூர்த்த நேரம் வரக்கூடிய நேரத்தில் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யணும். நம்ம வந்து யாத்திரை வந்திருந்தப்ப மதியம் 12:15 மணிலேருந்து 1 மணிக்குள்ளார தாளமங்கை தலம், அதாவது வந்து அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தில் அபிஜித் நட்சத்திர தலத்தில் வந்து நம்ம வந்து தரிசனம் வந்து செய்தோம். பொதுவாக வந்து ஒரு 1000 ஆண்டுகள் நவராத்திரி பூஜை சிறப்பாக உலகம் முழுவதும் நடைபெற்று முடிந்தது அப்படின்னா ஒரு சிவாலயத்தில் வந்து ராஜராஜேஸ்வரியாக அன்னை வந்து அருள் பாலிப்பாங்க. அந்த வகையில் வந்து முதலாக ராஜராஜேஸ்வரி அன்னை வந்து எழுந்து அருள் பாலிக்கக்கூடிய தலமாக தாளமங்கையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. பஞ்சமாதேவிகள் வந்து வழிபாடு செய்து இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய புண்ணிய விருட்ச மரத்தை வந்து உருவாக்குனதாக வந்து சொல்லப்படுது. மேலும் வந்து மனிதர்களை வந்து பார்த்து சொல்லுவோம், நீ என்னடா புண்ணியம் பண்ணவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய சக்திகளை வந்து மனிதர்களுக்கு வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா புண்ணிய விநாயகர் வந்து காணப்படுறாரு. அதே மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்தவர்களும் ஜாதகத்தில் வந்து சந்திரன் நீசமாக இருப்பாங்க. அவங்க வந்து அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா மன சஞ்சலமாக மன அமைதியின்றி காணப்படுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளில் இந்த சந்திரமௌலீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். தாளமங்கை தலத்தை வந்து தரிசனம் செய்து முடித்த பிறகு இங்கேயே வந்து நமது வந்து மதிய உணவை வந்து எடுத்துக்கிட்டோம். தாளமங்கை தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து புண்ணிய விருட்ச மரம் வந்து காணப்படுது. இந்த மரம் வந்து அபிஜித் நட்சத்திரத்துக்கான மரம். மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த மரத்துக்கு அருகில் வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது அவங்களோட கல்வியில் வந்து சிறந்து வழங்கலாம். அதே மாதிரி மன அமைதி வந்து கிடைக்கும். ஆலய யாத்திரை வந்திருந்த பக்தர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து அமர்ந்து தியானம் செய்தாங்க, மன அமைதி வேண்டி. சந்திர பகவானை குறிக்கக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி கிடைக்கும். குறிப்பாக இந்த மரத்துக்கு கீழே அமர்ந்து இந்த மாதிரி தியானம் செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும். யாத்திரையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மரத்துக்கு கீழே அமர்ந்து தியானம் செய்கிறாங்க. தாளமங்கை தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு வராகி அன்னை வழிபாடு செய்த பசுமங்கை தலத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் கோயிலை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய போகிறோம். இந்த தலத்தில் வந்து பார்வதி அன்னை வழிபாடு செய்து சிவபெருமானோட உடுக்கை தரிசனத்தை வந்து பெற்ற தலமாக காணப்படுது.
பசுமங்கை தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னையை வந்து பக்தர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். மேலும் வந்து பெண்கள் வந்து அந்த தாய்ப்பால் வந்து சரியாக சுரக்கவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பால்வள நாயகி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது தாய்ப்பால் சரியாக சுரக்கவில்லை அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் மாறும். மேலும் வந்து பால் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். சப்தமங்கை தல யாத்திரையில் பசுமங்கை தலத்தை வந்து பக்தர்கள் வந்து வழிபாடு செய்துட்டு இருக்கிற அந்த காட்சியெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஜேஷ்டாதேவி அணி வந்து பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க. மேலும் நாகதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாகவும் பசுமங்கையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பசுபதீஸ்வரர் கோயில் வந்து காணப்படுது. பசுமங்கை தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு நந்திமங்கை தலத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி அணியை வந்து தரிசனம் பண்ணுறோம். ஆலயம் வந்திருந்த பக்தர்களுக்கு வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள், இங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான மூலிகைகளோட சிறப்புகள்லாம் வந்து எடுத்துரைக்கப்படுது. மேலும் வந்து இந்த தலத்தில் வந்து நந்தி பகவான் வந்து 1008 பிரதோஷ பூஜைகள் இங்கே வந்து செய்து சிவபெருமானோட பாத தரிசனத்தை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி அம்பாள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்து சிவபெருமானோட பாத தரிசனத்தை வந்து பெற்ற தலமாக காணப்படுது. இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து பக்தர்களுக்கு வந்து விரிவான முறையில் வந்து எடுத்துரைக்கப்படுது. மேலும் வந்து பாதத்தில் வந்து ஏதாவது வந்து வலி, காலில் வந்து ஆணி இருக்குது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க இந்த தலத்தில் வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக அரிமங்கை தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அரிமுக்தீஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். மகாலட்சுமி மற்றும் எம்பெருமான் நாராயணன் வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆயுர்தேவி அன்னையை வந்து அருள் பாலிக்கிறாங்க. ஆயுர்தேவி அன்னையை வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக தரிசனம் பண்ணாங்க. ஆலயம் வந்திருந்த பக்தர்களுக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆயுர்தேவி அன்னையோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருது. சப்த மங்கை தல யாத்திரையில் வந்து இறுதியாக அரிமங்கை தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அரிமுக்தீஸ்வர ஆலயத்தை வந்து பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அரிமங்கை தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு ரத சப்தமி நாளில் சூரியமேடு தலத்தை வந்து தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சுரக்காயூரில் அருள் பாலிக்கக்கூடிய ராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சூரிய நாராயண பெருமாள் ஆலயத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னால் ஆலயம் வந்திருந்த பக்தர்கள் வந்து சூரியமேட்டில் வந்து தங்களது கைகளை வந்து பதித்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ரத சப்தமி தினத்தில் சப்த மங்கை யாத்திரை வந்திருந்த பக்தர்கள் சூரியமேட்டில் தங்களது கைகளை பதித்து சூரிய நாராயண பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். சூரியமேடு தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு சுரக்காயூரில் அருள் பாலிக்கக்கூடிய புஜபதீஸ்வர ஆலயத்தை வந்து நம்ம வந்து இறுதியாக தரிசனம் செய்கிறோம். இந்த தலத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா ஆயுர்தேவி அன்னை வந்து அருள் பாலிப்பாங்க. சுரக்காயூர் தலத்தை வந்து நாம் தரிசனம் செய்து முடித்த பிறகு இந்த ஆன்மீக யாத்திரை வந்து இனிதே வந்து நிறைவடைந்தது. அதன் பிறகு ஒரு தேநீர் வந்து பருகிவிட்டு மாலை 6 மணி வாக்கில் இந்த தலத்திலிருந்து திருச்சிக்கு வந்து பயணம் செய்து இரவு 9 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்தை வந்து நல்லபடியாக அடைஞ்சோம். வருகின்ற 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வரக்கூடிய நல்ல நாளில் பஞ்ச வைத்தியநாதர் தலங்களை எவர் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வரும் நல்ல நாளில் இந்த பஞ்ச வைத்தியநாதர் ஆலயங்களையும் வந்து நாம் வந்து ஒருங்கே தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த பஞ்ச வைத்தியநாத தலங்களில் ஒரு தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நந்தி பகவான் வந்து நெற்றிக்கண்ணோடு அருள் பாலிப்பார். நந்தி பகவான் நெற்றிக்கண்ணோடு அருள் பாலிக்கக்கூடிய இந்த தலத்தில் பிரதோஷ வேளையில் தன்வந்திரி சித்தரை வந்து சூட்சம வடிவத்தில் வந்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது. பிரதோஷ பூஜை வந்து நந்தி பகவானுக்கு நடைபெறக்கூடிய அந்த காட்சியை வந்து அன்றைய தினம் வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். அதே மாதிரி 276 சிவலிங்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலத்தில் வந்து காணப்படுது. பிரதோஷம் வரக்கூடிய நாளில் அந்த 276 சிவலிங்கங்களையும் வந்து தரிசனம் செய்யும் பொழுது தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களுக்கும் சென்று தரிசனம் செய்த பலன் வந்து கிடைக்கும். மேலும் வந்து அன்றைய தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய தஞ்சாவூரில் அருள் பாலிக்கக்கூடிய குபேரபுரீஸ்வரர் ஆலயத்தையும் தஞ்சாவூரில் அருள் பாலிக்கக்கூடிய மாமணி கோயிலையும் வந்து இந்த யாத்திரையில் வந்து சேர்த்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த ஒரு நாள் யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000. 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலேருந்து இந்த ஆன்மீக யாத்திரை தொடங்கும். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் ரூபாய் 2000 யாத்திரைக்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். குறைந்த இருக்கைகளை உள்ளன, இருக்கைக்கு வந்து முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.